விசுவாசத்தில் நம்ம எல்லாரையும் விட சாத்தான் ரொம்ப சிறந்தவனாக இருக்கிறான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டவருக்கு எப்படி எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற முன்னாலே தெரியுமோ, அதே மாதிரி சாத்தானுக்கும் எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுதுங்கிறது ரொம்ப முன்னாலே தெரியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயத்தை எடுத்துக்கிடுவோம். அந்த விஷயத்தில் நாம தான் எதிர்காலத்தில் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். பல போராட்டங்கள், பல பாடுகள் இருந்தாலும் எதிர்காலத்தில் நாம தான் ஜெயிக்க போகிறோம் அப்படிங்கிறது இருந்தாலும், இது நம்ம விசுவாசிப்போமா அப்படின்னா விசுவாசிக்க மாட்டோம். சில போராட்டங்கள் வரப்போ நம்ம சோர்ந்து போய் எங்கே இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி விட்டுருவோம். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் ஃபியூச்சரில் நம்ம ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு. ஆனால் அதே மாதிரி சாத்தானுக்கும் தெரியும் நம்ம ஃபியூச்சரில் ஜெயிக்க போகிறோன்னு. ஸோ இதில் என்னன்னு பார்க்குறீங்கன்னா, சாத்தானுக்கு நம்ம ஜெயிக்க போகிறோம், அவன் தோக்க போகிறான் அப்படின்னு ரொம்ப நல்லாவே அவனுக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா அவனுக்கு எதிர்காலத்தை பற்றி தெரியும். அவன் தோக்க போகிறான்னு தெரிஞ்சும் விடாமுயற்சியாக அவன் போராடுறான். ஏதாவது ஒரு சின்ன வாய்ப்பு கிடச்சிடாதான் நம்ம வின் பண்ணுறதுக்கு அப்படின்னு. ஆனால் நாம் ஜெயிக்க போகிறோம். நம்ம கூட ஜெயிச்ச ஆண்டவர், சாத்தானின் தலையை நசுக்கின வெற்றி சிறந்த ஆண்டவர் நம்ம கூட இருக்காருன்னு தெரிஞ்சும் நாம ஆனால் விசுவாசிக்கிறது இல்லை.